இந்த யுத்தத்திலே இந்த ஈரான் மற்றும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா யுத்தத்திலே எல்லா மக்களுக்காகவும் இந்த 3 நாட்டு மக்களுக்காகவும் சுற்றி இருக்க அரபி தேசத்துக்காகவும் நீங்கள் தொடர்ச்சியாக வேண்டிக் கொள்ளுங்கள். இறைவனிடத்தில் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபத்தில் தரித்திருக்க நான் உங்களை அழைக்கிறேன். இஸ்ரேலை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் ஆண்டவருக்கு இருக்கிறது. எருசலேமே உனக்காக நான் வேண்டிக் கொள்ளாவிட்டால் என்னுடைய வழக்கரம் செயல் இழக்கும் என்று சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை இஸ்ரேலுக்காக ஜெபிச்சு கொள்ள வேண்டும். யோசித்து பாருங்கள், இந்த அயன்டோம், இந்த டேவிட் ஸ்லிங், லேசர் ப்ரொடெக்ஷன் உட்பட இன்னும் விமான ப்ரொடெக்ஷன், இவ்வளவு ப்ரொடெக்ஷன் இருந்தும் ஈரானுடைய ஏவுகணைகள் வந்து கொண்டே தான் இருக்கிறது. கிளிஸ்டர் குண்டுகள் உட்பட எல்லாமே ஈரான் வீசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் சேதங்களோ கவலைகளோ இருந்தாலும் இஸ்ரேல் தன்னைத்தானே பாதுகாத்து கொண்டிருக்கிறது. இவைகள் எதுவும் இல்லை என்றால் இன்றைக்கு இஸ்ரேல் என்ற ஒரு தேசம் இருந்திருக்காது. கண்ணுக்கு முன்னால் எதுவுமே இருக்காது. அந்த அளவுக்கு சேதம் அடைஞ்சிருக்கும் இல்லையா? பிரியமானவர்களே, யோசிச்சு பாருங்கள். சிறிய நாடு, ஒரு 2 கோடிக்கும் குறைவான ஜனங்களை கொண்ட நாடு இவ்வளோ பெரிய சவாலை எதிர்கொண்டிருக்கிறது. அதை சமாளிக்க முடிகிறது என்றால் அது உண்மையிலேயே அவர்களுடைய டெக்னாலஜி, அதுக்கு முதலாக அவர்களை படைத்த தேவன் அவர்களை காப்பதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். என்றும் 2 உயிரிழந்ததாக தகவல் வந்திருக்கிறது. எனவே இஸ்ரேலுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அடுத்து ஈரானிய மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான IRC அந்த ஈரானிய இராணுவத்தினர் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்கள் பள்ளிக்கூடங்களிலும் வேறு மசூதி போன்ற இடங்களிலும் இராணுவத்தினர் தஞ்சமடைந்து இருப்பதாக செய்திகள் வருகிறது. அங்கும் தேடி சென்று இஸ்ரேலுடைய விமான குண்டு வீச்சு நடப்பதாகவும் தகவல் வருகிறது. எனவே இராணுவத்திலிருந்து யாராவது உயிரிழந்தாலும், பொதுமக்களிலே உயிரிழந்தாலும் உயிர்தான். எனவே இந்த யுத்தம் நிற்க வேண்டும். இவர்களுடைய கௌரவ பிரச்சனையினால் மற்ற நாடுகள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது. எண்ணெய் சிக்கல் தட்டுப்பாடு வருகிறது. இங்கே ஆஸ்திரேலியாவிலும் கூட எண்ணெய் 40 சென்ட்ஸ் ஏறி இருக்கிறது. ஒவ்வொரு பெட்ரோல் சைட்லையும் கேஸ் விலையை 40 சென்ட்ஸ் ஏற்றிருக்கிறார்கள். மிகவும் கஷ்டமான சூழ்நிலை போகுது. இன்னும் கொஞ்ச நாளில் இந்த அத்தியாவசியமான போக்குவரத்தை தவிர மற்ற போக்குவரத்துகள்லாம் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் 3 கிழமைக்கு சண்டை கண்டிப்பாக நடக்கும் என்று இஸ்ரேல் சொல்லியிருக்கிறது. 3 கிழமையும் நாம் தாக்கு பிடிக்க முடியுமா, எண்ணெய் நமக்கு கிடைக்குமா என்பது தெரியவில்லை. எனவே தொடர்ச்சியாக ஜெபியுங்கள். God bless you guys.